ஒரு நாள் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தெருவில் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முதியவர் தர்மம் செய்யும்படி கேட்குறாரு. அர்ஜுனன் 1000 பொற்காசுகளை கொடுக்கறா. முதியவருக்கோ மகிழ்ச்சி. ஆஹா, இது நம் குடும்பத்திற்கு 5-6 ஆண்டுகளுக்கு போதுமே அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு புறப்படுறாரு. இதை கவனிச்ச ஒரு திருடன் பொற்காசுகளை முதியவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுறான். சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த வழியா அர்ஜுனன் வராரு. அர்ஜுனன் கிட்ட முதியவர் நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்த முறை அர்ஜுனன் விலையுயர்ந்த நவரத்தன கல்லை கொடுத்து அதை பத்திரமா கொண்டு போங்கன்னு சொல்றாரு. முதியவரும் கவனமா வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவி பிள்ளைங்களுக்கு கூட தெரியாம பரன் மேல இருக்கிற ஒரு பானையில ஒளிச்சு வைக்கிறாரு. இது தெரியாத அவருடைய மனைவி பரன்ல இருந்த பானையை எடுத்துட்டு ஆத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக போறாங்க. பானையை கழுவும் போது உள்ள இருக்கிற கல்லு ஆத்துல விழுந்துடுது. அவ பானையோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் வெளியே போயிருந்த முதியவர் அந்த குடத்தை பார்த்து அதிர்ச்சியாகி கல்லு எங்க அப்படின்னு மனைவி கிட்ட கேட்கிறாரு. அவளும் எதுவும் தெரியாம முழிக்கிறா. உடனே ஆத்துக்கு போய் பல மணி நேரம் தேடியும் பலனில்லை. அந்த கல் கிடைக்கவே இல்லை. சில தினங்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் முதியவரை பார்க்கும்போது அவர் நடந்ததை கூற அர்ஜுனன் கண்ணன் கிட்ட இவர் ஒரு அதிர்ஷ்ட கட்டை அப்படிங்கிறாங்க. அதை ஆமோதிச்ச கண்ணன், இந்த முறை நீ இவருக்கு 2 காசு மட்டும் கொடு அப்படிங்கிறாரு. அர்ஜுனனும் அதை கொடுத்து அனுப்பிட்டு கண்ணனை பார்த்து, இந்த 2 காசுகள் அவருக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துரும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் தெரியல, இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனும் கண்ணனும் முதியவரை பின்தொடர்றாங்க. போகிற வழியில் ஒரு மீன் வியாபாரி 2 மீன்களை உயிரோட விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவரும் முதியவரை பார்த்து இந்த மீன்களை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். யோசித்து பார்த்த முதியவர், இந்த காசுகள் எப்படியும் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒருவேளை பசிய கூட போகாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மீன்களை வாங்கி ஆற்றுலையே விட்டு புண்ணியமாவது மிஞ்சட்டும் அப்படின்னு தீர்மானிக்கிறாரு. அப்படி வாங்கியதில் ஒன்றை ஆற்றுல விடுறாரு. இன்னொரு மீனோடைய தொண்டையில் ஏதோ சிக்கி இருக்கிறத பார்த்த அவர் மீனோட வாயை பிளந்து பார்க்குறாரு. அதை பார்த்ததும் பிரமிப்போட உச்சத்துக்கே போகிறாரு. அது அவருடைய மனைவி ஆற்றில தவற விட்ட விலையுயர்ந்த கல். சந்தோஷ மிகுதியால முதியவர் சிக்கியாச்சு சிக்கியாச்சுன்னு சத்தமா கூச்சல் இடுறாரு. அந்த நேரம் பார்த்து யதார்த்தமா அந்த வழியா இவர்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போட அந்த திருடன் வர அவன் தன்னைத்தான் முதியவர் சொல்றாரு அப்படின்னு நினைச்சு திரும்ப ஓடும்போது கண்ணனும் அர்ஜுனனும் அந்த திருடனை பிரிச்சிடுறாங்க. அவனை சிறையில் அடைச்சிட்டு அவன் வீட்டில் இருந்த திருட்டு பொருட்களை பறிமுதல் செய்கிறாங்க. எல்லாத்தையும் முதியவருக்கே கொடுத்துடுறாங்க. அர்ஜுனன் கண்ணனை பார்த்து, வாழ்வில் தான் எத்தனை விசித்திரங்கள், அதிலும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறான். கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இவர் நீ முன்பு கொடுத்ததை தனக்கும் தன் குடும்பத்துக்கும் மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என்று எண்ணினார். அடுத்து நீ கொடுத்த விலையுயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவருக்கும் பயன்படாமல் ஒளித்து வைத்திருந்தார். ஆகவே அவை இரண்டும் அவரிடம் தங்கவில்லை. இப்போதோ தன்னிடமிருந்தது மிக குறைவானது என்றாலும் தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழட்டுமே என கருதினார். இந்த புண்ணியத்தால் இழந்த செல்வத்துக்கும் மேலாகவே அடைந்தார். பிறருக்கு நல்லது நினை, உனக்கான நல்லது தானாகவே நடக்கும் என்றார். நன்றி.